இந்த விழாவே வந்து மெயின் ஒரு பாயிண்ட் என்னன்னா, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் என்னுடைய டாட்டர் அப்படிங்கிறது. அதே நேரத்தில் எனக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கு, நான் ப்ரொடியூஸ் கம்பெனி இருக்கு, நான் டைரக்ட் பண்றேன். நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய டாக்டருக்கு எப்போ வேணாலும் சொல்லுமா, ஐ கேன் இன்ட்ரோடியூஸ் யூ. பட் நான் நினைச்சது ஒன்று, மேல கடவுளுடைய பிளான் வேற. ஸோ இன்னைக்கு வந்து என்னுடைய டாக்டரை வந்து இவங்க 3 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன், படத்துல இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய குடும்ப சார்பில் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நான் நன்றி சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் பத்திரிகை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேட்டலிட்டிக் ஏஜென்ட் மாதிரி மக்களுக்கும் ஆர்டிஸ்டுக்கும் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பாலம் அப்படின்னு எப்பவும் நம்புறேன். இத்தனை வருஷமா என்னுடைய படங்களை நீங்க பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அதுல நிறைகளை சொல்லியிருக்கீங்க, குறைகளை சொல்லி செதுக்கிருக்கீங்க. என்ன இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் ஆச்சு இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து. இன்னைக்கு ஓரளவுக்கு சில படங்கள்ல நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நீங்க கூட. என்ன எப்படி நீங்க இதுவரைக்கும் வளர்த்தீங்களோ, செதுச்சிங்களோ, அதே மாதிரி உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் எப்பவும் என்னுடைய டாக்டர் மேல இருக்கணும்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன். என்ன தப்பு இருந்தாலும் சொல்லுங்க, நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் சொல்லி என் காட்டின அதே ஒரு அன்பு என்னுடைய டாக்டர் நீங்க காட்டு. தேங்க்யூ வெரி மச். இங்கே வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் everybody a very very good afternoon. I might have to speak a little bit in English to convey how I truly feel about this event. And for me this is a very very special day in my life, a day that I've looked forward to subconsciously, I think ever since I was a kid. And for so many very years I was very unaware that this is it, this is what I want to do. But one fine day, when the director and all of them came and offered me this film, it just felt right, and the picture was a lot more clearer than what it was earlier for me. So this truly means a lot. And for me, from my side, I have really tried to be as responsible as I can be up until now. And I think now my responsibilities are 10,000 times more. And I would like to give it my 100%, be sincere, be hardworking, and try to live up to being Action King Arjun's daughter in my own space and in my own right. So thank you very much, all of you all, once again for coming here, for supporting me and for being wonderful. And just like what my dad said, you all have been wonderful and welcomed him and accepted him for 25 to 30 years now. And it would be wonderful if your grace and blessings remain on me as well. So thank you very much. Thanks a lot. God bless. Lots of love. இங்கே என்ன பேச போகிறேன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதை எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. வழக்கமாக ஒரு டேரக்டர் தான் காப்பி அடிப்பாங்க, ப்ரொடியூசர் காப்பி அடிப்பாரு. ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்துக்கு ஹீரோயின் அப்படின்னு தேடும்போது வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபோன் பண்ணி இது மாதிரி அர்ஜுன் சார் டாக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கிண்டல் பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் சொன்னார், இல்லைல்ல நீங்கள் போய் கதை சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சதான் கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு. அதுதானே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் நான் எனக்கு வந்து எல்லாத்தையும் விட எனக்கு வந்து அர்ஜுன் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து கதை சொல்கிறதோட ரொம்ப நாள் சார் பார்த்துட்டு அப்படிதான் போனோடனே கதை சொன்னேன். ரொம்ப அக்கறையாக முழு கதை கேட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு இந்த பயங்கர டென்ஷனாக இருக்கு. ஏன்னா பெரிய பொறுப்பு. கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி சக்ஸஸ் ஆகணும், கண்டிப்பாக ஆகணும். உங்களோட ஆசீர்வாதத்தோட இந்த படத்தை நடிக்க ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டா கொடுத்த அர்ஜுன் சார் தான் நம்மளால கண்டிப்பாக இந்த படம் வந்து கமர்ஷியல் என்டர்டைனிங்கோட ஒரு பெரிய ஹிட் படமாக இருக்கும்.
கண்டிப்பாக அந்த வெற்றி விழாவை நம்ம எல்லாரும் சந்திப்போம். அப்புறம் ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹீரோயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் இருக்குது. ஸோ அந்த தைரியத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட கதையே சொன்னேன். ஸோ வந்து படம் வந்து வெற்றி விழாவில் கண்டிப்பாக நம்ம மீட் இதை தாண்டி எங்கள் எல்லாருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் எங்களோட ஆதரவு எப்போ வேணும் கேட்டுக்கிறேன். அப்புறம் அந்த படத்தோட ப்ரொடியூசர், ஹீரோயின், ஒரு அருமையான டீமு, ஒரு பெரிய வெற்றி படத்தோட நாங்கள் வரோம் உங்களை சந்தி. நன்றி, வணக்கம். ரொம்ப பணிவாக பேசுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். விஷயம் வந்து பெரிய ஹாப்பிங்க. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு நடிகராக இந்த மேடையில் பேசுறதுக்கு முக்கிய காரணம் ஒரே காரணம் அர்ஜுன் சார். அவரே சொல்லியிருக்காரு. அவர் முதல்ல வழிகாட்டினது தான் அந்த பாதையில் தான் இன்னைக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நடிகராக அவங்ககிட்ட பேசுகிறேன். என்ன ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் வினீத் நடிச்சுனாரு. வினீத் நடிச்சு முடிச்சோன்னா வினீத் போட்டு இந்த ஷார்ட் நடிக்கலான்னு சொல்லி நடிக்க வச்சாரு. எனக்கு அதை விட ஒரு முக்கியமான நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இந்த குடும்பத்துக்கு. ஏன் சொல்றேன்னா, நாட் பிகாஸ் அவர் வந்து நீ நடிகன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி எனக்கு சான்ஸ் வந்து நான் நடிக்க அதுக்காக இல்லை. நான் முதல்ல வாழ்க்கையில சம்பாதிச்சது முதல்ல வாங்கின அந்த 100 ரூபா அந்த அன்னைக்கு அசிஸ்டன்ட்டுக்கு கொடுப்பாங்க கரெக்டாக. முதல்ல நான் சம்பாதிச்சது அர்ஜுன் சார் மூலமாக. முதல்ல எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து துணி வாங்கி கொடுத்தது அந்த காசில் தான். ஸோ அதுதான் நான் வாழ்நாள் கூட மறக்க மாட்டேன். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் தான். ஐஷு வந்து ஐஸ்வர்யா வந்து எனக்கு சின்ன வயசுல தெரியும். ஃபேமிலி இது நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக என்னன்னா, பிரதர் பூபதி பாண்டியன் சொன்னார், நான் கேட்டேன் ஐஷு நடிச்சா கேட்பாரு. இதுக்கு காரணம் வந்து என்னோட இன்னொரு இயக்குனர் சுந்தர் சார், பூபதியோட குரு. சுந்தர் சார் வந்து யூஸ்வலாக எல்லா விஷயம் பேசும்போது பூபதியோட கதை சொல்லும் போது சுந்தர் சார் சொன்னார், ஏன் ஐஷு இங்கே ஃபோட்டோ பார்த்துருக்காரு, வெரி ப்ராமிசிங், நீங்கள் தென் எனக்கு ஒரு பயம் அர்ஜுன் சார் கிட்ட கேட்கணும்னு. அதான் அப்பாவுக்கு கேட்டேன். அப்பா கேட்டு ஒரு கதை ஐஷு அதான் இந்த மொரான்னு ஒன்று இருக்குது. சரி ஏதோ கேட்டாங்க பண்ணிடலாம், அப்படி இல்லை அந்த கதை பிடிச்சிருந்ததுனால பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். இன்னும் கான்ஃபிடன்ஸ் வந்தது எனக்கும் பூபதிக்கும் ப்ரொடியூசர். தென் ஐஷு கேம் ஆன் போர்ட். இது ஒரு 12th ஸ்டாண்டர்ட் கேரக்டர். ஐஷு பிளே பண்ணுறது வந்து 12th ஸ்டாண்டர்ட் கேரக்டர். பட்டத்து யானையை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், காஸ்ட் ஆகட்டும், எவ்ரிதிங் இஸ் கோயிங் பாசிட்டிவ். ஆல்ரெடி ஷூட்டிங் தொடங்கி இப்போ ஒரு 15 நாள் போய்கிட்டு இருக்கு. திருச்சியில் தொடங்க போகிறது. இந்த படம் வந்து we are planning to bring it for summer. ஏப்ரல் பிளான் பண்ணுறோம். இந்த படத்தோட ஹீரோ கேரக்டர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கதாநாயகி கேரக்டர் வந்து மிக அருமையான ரொம்ப முக்கியமான கேரக்டர். அதனால தான் took the liberty to ask Arjun sir. So I'm very happy that today welcome Aishwarya to the industry, film industry. God bless you. All the very best. Welcome to support you all of us. And it's really nice. Arjun sir வாரிசா அவங்க அனுப்பும்போது it's going to be very promising. Promotion இருந்து படம் ரிலீஸ் வரைக்கும் we are planning a very innovative way. So please தமிழோட ஆடியன்ஸ் பார்க்கும்போது they should have the curiosity. ஸோ அதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அதோட விஷயம் தான் இன்னைக்கு தொடங்குது. ஸோ நீங்கள் எப்படி எனக்கு அந்த சப்போர்ட் கொடுத்தீங்களோ, எனக்கு செல்லமே எனக்கு இன்னி வரைக்கும் நீங்கள் அதே மாதிரி I would like you all to support
the newcomer, Aishwarya, to the industry. And ரொம்ப நன்றிங்க. Thank you. It's nice to meet you all the first week of January. Sure, I'm very, very happy and positive. கூடிய சீக்கிரம் மறுபடியும் சந்திப்போம். Thank you. God bless you. Sure. Good afternoon. The thing is, I was not very sure that I wanted to become an actress. It was there because Appa in the industry, so on the thought it wasn't alien to me. But for me, it was not. I was 90% sure. I was not 100% sure. And now in the industry, I just didn't want to enter just because my dad was an actor. I wanted to be 100% sure. And when this came my way, it just felt right, and I felt perfectly like I was at the right place at the right time, and the right thing happened to me. So that's why I signed on. Well, yeah, for so many years, I've heard him say so many things about the industry, but I think one thing that he's always told me is to be very hardworking, to be very sincere, and to give it your 100%. And he's, kind of advised me about success and failure. And I think one thing that he said is to be a true person and lots of hard work. Sorry? Reputation in the sense I didn't really have enough time to usually people go and they train for a couple of months. I just attended a workshop, and that's when I really knew that this was something I was very passionate about. மேடம் பார்க்க இந்திய ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கீங்க. அடுத்தடுத்து இந்த படத்துக்கு அப்புறம் இந்தியில நிறைய வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஷாருக் கான் கூட பண்ண போறேன். கூடிய சீக்கிரத்துல. அதான் எனக்கு தமிழ் ஹிந்தி ரெண்டும் வந்ததுன்னா தொடர்ந்து தமிழ்லயே இருப்பீங்களா? Definitely, I think acting it's not like a language barrier. It's an art. So எந்த language ஆனாலும் நல்ல கதை வந்தா definitely whatever language. Sorry? அந்த மாதிரி I don't have a checklist. அப்பாவோட டைரக்ஷன் கரெக்ட். அப்பாவோட டைரக்ஷன். அப்பா மாதிரி ஆக்ஷன் கிங் மாதிரி நீங்க ஆக்ஷன் கிங் மாதிரி ஆக்ஷன் குயின் ஆவீங்களா? Actually முன்னாடி நீங்க இது 1 month பின்னாடி கேட்டிருந்தீங்கன்னா I would have said no. But I went to this workshop and I figured that I have a huge tomboy. So definitely it will stay well and it will safe because we were over particular that everything has to be safe. I think I would give it a shot. Why? Excuse me. அப்பா மாதிரி ஆக்ஷன் கிங் மாதிரி நீங்க ஆக்ஷன் குயின் ஆவீங்களா? அதுதான் கேட்டாங்க. ஆக்ஷன் பிரின்சஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துட்டு இருக்கீங்களா? No. சார் அர்ஜுன் சார் நிறைய தெலுங்கு கன்னடம் ஹிந்தில வாய்ப்பு வந்து தமிழ்ல இன்ட்ரோ듀ஸ் பண்றதுக்கு என்ன ஸ்பெசிபிக் காரணம்? இல்ல படம் பண்ணணும்னு இப்போதான் முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நாங்க பிளான் பண்ணோம். அதான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எதுவும் பிளான் பண்ணல, இன்சிஸ்ட் பண்ணல இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. இப்போதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. இல்ல என்னுடைய பிரின்சிபலே அதுதான். என் மனசுக்குள்ள எது இருந்தாலும் இதுதான் பண்ணணும் அப்படின்னு எந்த தாய் தகப்பனும் சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க எந்த ஒரு பாதையில அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அந்த பாதையை கரெக்ட் ஒரு சேனலைஸ் பண்ணிட்டு போறது கரெக்ட் தான். வயசு எல்லாருக்கும் தெரியுமே. ஏங்க எல்லாரும் எந்த பிரஸ் மீட் வந்தாலும் வயசு தான் கேக்குறீங்க? Just 28. சார் ஐஸ்வர்யா தமிழ் சினிமாவில் நிறைய பேர் நிறைய டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. பேர்ல ஏதாவது சின்ன சேஞ்ச் ஏதாவது இருக்குமா? I'm Aishwarya Arjun. வேற ஏதாவது? எனிவேஸ் மறுபடியும் ரொம்ப 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 நன்றி.